வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப சத்தான உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3/4 கப் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு வெல்லம், ஒரு மூடி தேங்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா அரைச்சி வச்சாச்சு. அதே சமயம் தேங்காய் ஒரு மூடி தேங்காவையும் மிக்சியில ஒரு பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காவும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடை சட்டியில 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுத்தம் மாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா வெந்துடணும். நல்லா நிறம் மாறி வெந்து வரணும். கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்க மாவு வெந்துருச்சு. மாவு வெந்ததுக்கு அப்புறம் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாம். ஒரு பொங்கு வந்தா போதும். இப்போ பாருங்க நல்லா பொங்கிருச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சுக்குப்பொடி சேர்க்கிறோம், ஏலக்காய் தூள் சேர்க்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.